நண்பர்கள் அனைவருக்கும் இனிய நண்பகல் வணக்கம். இன்றைய சட்டப்பேரவை கூட்டத்தொடர் மிக முக்கியமான அம்சங்கள் இடம்பெற்று வருகிறது. மிக முக்கியமான ஒரு செய்தி என்னன்னு கேட்டிங்கன்னா, அரசு பள்ளியில் பயின்றவர்களுக்கு முன்னுரிமைன்னு சொல்லிட்டு ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருக்கு. அதுதான் மிக முக்கியமான செய்தி. மேலும் பல திட்டங்கள் மிக முக்கியமாக வெளிவந்துட்டுருக்கு. ஆதி திராவிடர் நலத்துறையில் இருக்கிற காலி பணியிடங்கள் சிறப்பு திட்டங்கள் மூலமாக நிரப்பப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்மார்ட் கார்டு திட்டம், இன்னும் பல மிக முக்கியமான பெண்களுக்கு முக்கிய அறிவிப்புகள், வேலைவாய்ப்பில் முன்னுரிமை அரசு பள்ளியில் பயின்றவர்களுக்கு இது போன்ற தகவல்கள். அதுவும் 69% இடஒதுக்கீடு தொடர்ந்து காக்கப்படும். நீட் தேர்வு எப்படி ரத்து பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் மிக முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்படும் சொல்லிட்டு ஆளுநர் உரையில் இடம்பெற்றிருக்கு. கண்டிப்பாக வெகு விரைவில் ஆசிரியர் நியமனங்கள் இருக்கும். அதிகப்படியாக கண்டிப்பாக ஆசிரியர்களோட நியமனம் இருக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு முன்னுரிமைன்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக மிக முக்கியமாக அதிகப்படியான மாணவர்கள் சேருவாங்க. அரசு பள்ளியை ஒரு புதுமையான முறையில் அதிகப்படியான மாணவர் சேர்க்கை கல்வி தரத்தை உயர்த்துவாங்க அப்படின்னு தெரியுது. நன்றி நண்பர்களே. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.